எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை இந்த கால வேளையில உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, யார் தேவனிடத்தில் வருவார்கள் என்று பார்க்கும்போது, வருத்தப்பட்டு அந்த வருத்தத்தின் பாரம் தாங்காமல் யார் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவரை தேடி வருவார்கள். ஆண்டவர் இயேசு சுமார் 2026 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே எல்லா மனிதர்களையும் பார்த்து அழைத்தார். மதம் மாற வாருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. ஒரு பெரிய கட்சியை தொடங்கி எல்லோரும் நாம் ஒன்றாய் சேருவோம் என்று அவர் மனிதர்களை அழைக்கவில்லை. அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒரு கூட்டமைப்பை அவர் ஏற்படுத்தவில்லை. இந்த பூமியிலே அவர் அவதரித்ததின் நோக்கம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னவர் இன்று வரை தன்னுடைய பாதத்தில் தன்னை தேடி வருகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அனைத்து பெரியவர்களுக்கும் இன்றும் அவர் இளைப்பாறுதல் தருகிறார். அதாவது மன நிம்மதியை தருகிறார். நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று. நிம்மதியை தேடி மனிதர் இன்றைக்கு போகாத புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை. புண்ணியத்தை செய்தால் நம்முடைய வாழ்வில் நிம்மதி வரும் என்று செய்யாத எத்தனையோ காரியங்கள் ஒன்றும் இந்த செய்யாத எந்த ஒரு காரியமும் இல்லை. எத்தனையோ நல்ல விஷயங்களை தன் மனதிற்கு தோன்றினபடியெல்லாம் செய்து பார்க்கிறார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில அந்த நிம்மதி என்பது வரவில்லை. அதாவது மன அமைதல் வரவில்லை. அந்த மன அமைதலுக்கு பெயர்தான் இளைப்பாறுதல். ரெஸ்ட்னஸ், பீஸ்ஃபுல் என்று சொல்லுவார். ஒரு அமைதி, மன அமைதி. இதை யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் மன நிம்மதியை தேடுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், இயேசு அண்டையிலே வாருங்கள். இயேசு உங்கள் உள்ளத்தில் வேண்டிய ஆறுதலை, அமைதியை உங்களுக்கு இலவசமாய் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வருத்தமும் பாரமும் சுமந்து தவிக்கிறார்கள். அப்பா, அவருடைய வருத்தங்கள், பாரங்கள் தீரட்டும். இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற எந்த சகோதரனானாலும், சகோதரியானாலும், பிள்ளைகளானாலும், ஆண்டவரே தாய் தகப்பன்மார்களானாலும், அவர்கள் இந்த நாளிலே உம்மை தேடி வந்து உம்மிடத்துல இருக்கின்ற அந்த மன நிம்மதியை, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைய என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.